நீங்கள் எத்தனை பேர் தூங்கிட்டு இருந்தீங்களோ முழிச்சிருந்தீங்களோ தெரியாது. ஆமாம், வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் தான் நீங்கள் என்கிட்ட தெரிஞ்சு கேட்டுக்கங்க. மாலை ஊழியத்துக்கு யார் யார் போகிறாங்கன்னா அவங்கன்னா நீங்கள் மல்லிகாவையோ அவங்க வீட்டுக்காரையே பாருங்கள், அதுக்குரிய விளக்கங்கள்லாம் அவங்க தருவாங்க. சரிங்களா? இதெல்லாம் நம்ம தியானத்துக்கு கொண்டு எடுத்துக்கொண்ட பகுதி என்ன வேண்டாம், நீங்கள் கவனிச்சிங்கன்னா போதும், அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கூட போதும். சரிங்களா? நம்முடைய தியானமாக எடுத்துக்கொண்ட பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம். அதில் 10லேருந்து 13 வசனங்களே நம்முடைய தியானத்துக்காக எடுத்துக்கொண்டேன். சரிங்களா? அதை நீங்கள் கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா நம்ம இருக்க இந்த ஒரு 3/4 மணி நேரத்தில் டக்குன்னு பேசிட்டு நம்ம என்ன பண்ணலாம், திருவிழந்துக்கு நம்ம போயிடலாம். சரிங்களா? மத்தேயு 9வது அதிகாரம் 10லேருந்து 13 நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனமாக கவனிங்க. சரிங்களா? பின்பு அவர் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் வந்து இயேசுவோடும் அவர் சீசரோடு கூட பந்தி இருந்தார்கள். பரிசேயர் அதை கண்டு அவருடைய சீசர்களை நோக்கி, உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறதென்ன என்று கேட்டார்கள். 12வது வசனம். இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவனுக்கு வேண்டியதில்லை. 13வது வசனம். பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இதில் பெரிய காரியம் ஒன்றும், இதெல்லாம் ரொம்ப லகுவான வார்த்தைகள், அடிக்கடி நீங்கள் கேட்ட வார்த்தைகள், அடிக்கடி படித்த ஒரு பகுதி. இதில் வந்து நான் வித்தியாசமாக உங்களுக்கு ஒன்றும் சொல்லி உங்களை புரிய வைக்க போகிறது கிடையாது. சரிங்களா? இதில் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, 12வது வசனம் இதான் என்னுடைய தியானத்துக்காக நான் எடுத்துக்கொண்டேன். இதில் ஒரு 3 பகுதி இருக்குது. பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை. சரிங்களா? 2வது வந்து பழியெல்லாம் நான் இரக்கத்தை தான் விரும்புகிறேன்னு ஆண்டு சொல்கிறார். 3வது நீதிமான்கள் எல்லாம் பாவிகளை மனந்தினுக்கு அழைக்க வந்தேன் என்று இந்த பகுதியில் சொல்லியிருக்கிறார். இந்த சம்பவத்துக்கு முன்னால் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஆயத்துறையிலே மத்தேயு தன்னுடைய வேலையை கவனித்து கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியர்களை செலக்ட் பண்ணுறார் இல்லையா? அப்போ மத்தேயு கூப்பிட்டு, அப்பா நான் வான்னு சொன்னோன்னா அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசு பின்னால் போகிறார். சரிங்களா? போன உடனே நேராக அவங்க வீட்டுக்கு போகிறாங்க, மத்தேயுடைய வீட்டுக்கு போகிறாங்க. அங்கு மத்தேயு தான் எழுதுகிறாரு, மத்தேயுக்கு பற்றி தான் பேசுகிறோம். சரிங்களா? அவர் ஆயத்துறையிலே சுங்க வசூலிக்கிற ஒரு தேவ மனிதன், அவர் மனிதனாக இருந்தார். ஆனால் இயேசு அவரை பார்த்து நீ என் பின்னால் வரணும்னு சொன்ன பொழுது அவர் வந்து என்னுடைய அரசாங்க வேலைன்னு பார்க்கல. நீ நிறைய பேர் அப்படி தான் யோசிக்கிறோம். இயேசு கூப்பிட்ட உடனேவும் நான் பண்ணுற வேலை வந்து அரசாங்கத்துக்கு உரிய வேலை, அதிக சம்பளம் உள்ள வேலை, அதிக எனக்கு லாப நோக்கோடு லஞ்ச லாவணியம் உள்ள ஒரு வேலைன்னு அவர் யோசிக்கலை. அவர் உடனே என்ன பண்ணார், எல்லாத்தையும் விட்டார். பணமோ பொருளோ வருமானமோ அதெல்லாம் அப்படியே விட்டுட்டு ஒரு மேன்மை, நான் அரசாங்கத்தில் வேலை செய்கிறேன் இல்லையா? நீ நிறைய பேருக்கு என்ன கல்யாணம் பண்ணுற பிள்ளைகளுக்குலாம், பொம்பளை பிள்ளைகளுக்குலாம் என்ன ஆசைனா, நான் கல்யாணம் பண்ண போகிற மாப்பிள்ளை அரசாங்கத்தில் வேலை செய்யணும்னு எல்லாம் விரும்புவாங்க. ஏன்னா இன்றைக்கினா ஐடி கம்பெனியில் இருக்கவங்க எல்லாமே இன்றைக்கி அலங்கோலம் ஆகிட்டாங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டிலே பார்த்தீங்கன்னா நிறைய ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவங்க இப்போ என்ன ஆகிட்டாங்கன்னா, ஐடி கம்பெனிலேருந்து எல்லாத்தையும் இந்த ட்ரம்ப் நிர்வாகம் வந்து எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தூக்குறாங்க. அதனால் ஒரு சிலர் வந்து என்ன பண்ண தூக்கி எறியப்பட்டு, ஏன்னா இன்னொன்று ஐடி கம்பெனிலே நிறைய சம்பளம், அரசாங்கத்திலோட அவ்வளோ சம்பளம் கிடைக்காதுங்க, ஐடி கம்பெனியில் அவ்வளோ சம்பளம். அப்போ அரசு வேலைன்னா எல்லாத்துக்கும் ஒரு ஆசை. எந்த ஒரு பொம்பளை பிள்ளைகளுக்கும் நான் கட்டிக்க போகிற மாப்பிள்ளை வந்து அரசு வேலை செஞ்சால் நல்லா இருக்குமேனு விரும்புகிறது இயல்பு தான், தப்பு கிடையாது. சரிங்களா? அதே போல் மத்தேயு வந்து ஒரு அரசாங்கத்தினுடைய ஒரு பணியாளராக இருக்கிறார். அவருக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது, அவருக்குன்னு ஒரு அந்தஸ்து இருக்குது. சரிங்களா? ஆனால் இயேசு அவரை பார்த்து கூடும்போது அதனால் அவர் பார்க்கல. தனக்கு இருக்க அந்தஸ்து, தனக்கு இருக்க கௌரவம், தனக்கு இருக்க மதிப்பு மரியாதை எல்லாம் தூக்கி போட்டு இயேசு பின்னாலும் வந்துடுறார். அப்போ மத்தேயு வீட்டில் விருந்து நடக்குது, அங்கே ஒரு விருந்து நடக்குது இல்லைங்களா? 9வது வசனம் பார்த்தீங்கன்னா, 10வது வசனம். பின்பு அவர் வீட்டிலே போஜனம் பந்தி இருக்கையில் அநேக ஆயக்காரரும், இவர் மாத்திரம் இல்லை, இவர் தான் ஆயத்துறையில் வேலை செஞ்சார்னா அநேக ஆயக்காரரும் பாவிகளும் வந்து இயேசுவோடும் அவருடைய சீசரோடும் பந்தி இருந்தார்கள். அவரோட யார் இருக்காங்க? ஆயக்காரர்கள் இருக்காங்க. அப்புறம் பாவிகள். பாவிகள்னால் உங்களுக்கு தெரியும் இல்லையா? பாவிகள்னால் நம்மனா பாவி தான். இப்போ நம்மனா அப்படியே ஆண்டவர் நம்மளை மாற்றிருக்கார் இல்லைன்னு சொல்ல, பாவிகளும் சரிங்களா வந்து இயேசுவோடு அவர் சீசரோடு பந்தி இருந்தார்கள். 11வது வசனம். பரிசேயர் அதை கண்டு, அதில் ஒரு கோஷ்டி இருக்குது, பரிசேயருங்கிற ஒரு கோஷ்டி இருக்குது.
பரிசேயர் அதை கண்டு அவருடைய சீடர்களை நோக்கி, உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்னவென்று கேட்டார்கள். அப்போ அந்த பரிசேயருடைய எண்ணங்கள் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பிரசங்கம் பண்ணுறவன்னா ஒஸ்தி, பிரசங்கம் கேட்குறவன்னா மட்டம் இல்லையா, அங்கி போட்டவன்னா பெரியவன், அங்கி போடாதவனா சிறியவன் அப்படின்னு அவங்க யார், பரிசேயருடைய கண்களுக்கு முன்பதாங்க அப்படிப்பட்ட எண்ணம் இருந்துச்சு. ஏசு அப்படி கிடையாது. நீ அங்கேயே போட்டாலும், நீ டவுசரை போட்டாலும், ஃபேண்ட்டை போட்டாலும் சமந்தான். அவருடைய பார்வையில் ஏற்றத்தாழ்வுலாம் கிடையாது. ஆனால் மனுஷனுடைய பார்வையில் ஏற்றத்தாழ்வு இருக்குது. பரிசேயருடைய பார்வையில், அவனுடைய பார்வையில் ஏற்றத்தாழ்வு. போதகர், உங்களுடைய போதகர் யாரோடு உட்காந்துருக்காரு, ஆயக்காரரோடும் பாவிகளோடு உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்லும்போது சீடர்கள் அதை விளக்கம் கொடுக்க உங்களால் தெரியல. சீடர்களை இப்போ தானே சூஸ் பண்ணிகிட்ருக்காரு, அதனால் அதை பற்றி அவங்களுக்கு சரியான விளக்கங்கள் அங்கே போடலை. அதனால் இப்படி இருக்கும்போது இயேசு இதை கேட்குறார். இதெல்லாம் அவங்க சிஸ்டர்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. 11ஆம் வசனத்தில் பரிசேயர் கேட்கும்போது 12ஆம் வசனம் பாருங்கள். இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவனுக்கு வேண்டியதில்லை. சார், இப்போ ஆண்டோடைய பெரிய கிருபையினால் எனக்குன்னா வியாதி வரும். வருஷத்தில் ஒரு வாட்டி வயிற்று வலி வரும், ஒரு 3 வாட்டி ஜலதோஷம் பிடிக்கும். மற்ற சொல்லக்கூடிய அளவுக்கு நானே சில நேரத்தில் வேலை பழுவுனாலே ஏதாவது கத்தி எடுத்து சில வெட்டிக்கிட்டேன் கீறிக்கிட்டேன்னா அது என்னுடைய கவனக்குறைவு தான். சரிங்களா? அதனால் வியாதின்னு சொல்ல மாட்டேன் நான். அது நானே கவனக்குறைவாக செய்கிற வேலையினாலே வருகிறேன். இன்றைக்கி கூட காலையில் பாருங்களேன், மாட்டுக்கறி ஆடு கொடுத்துட்டான், பெரிய பெரிய எலும்பு. நான் கையை விட்டு அப்படியே இது பண்ணுறேன், ஒரு பெரிய எலும்பு கையை குத்தி கிழிக்குது. சரிங்களா? இதெல்லாம் யாருடைய தப்பு? என்னுடைய தப்பு. சரியா? எலும்பு இருக்குன்னா சொல்லிட்டு தான் அந்த பாய் சொல்கிறார், ஐயா எலும்பு தம்பி கேட்டுக்காப்புல 4 எலும்பு போட்டிருக்கேன் அப்படின்றார் இல்லையா? சரி, நான் என்ன பண்ணியிருக்கணும், கொஞ்சம் அறிவை யூஸ் பண்ணியிருக்கணும். எலும்பு தானே, எலும்பு விட தானே பெரிய எலும்பான்னு சொல்லி என்னுடைய வீரத்தை காட்டினேன்னா சர்றவனு கிழிச்சிருச்சு. சரிங்களா? இதெல்லாம் வியாதின்னு சொன்னால் ஏற்றுக்க மாட்டேன். இதெல்லாம் என்னுடைய கவனக்குறைவினால சில பிரச்சனைகள் வரும். அதெல்லாம் நான் வியாதின்னு சொல்ல மாட்டேன். நான் ஏன் சொல்கிறேன்னா, ஆண்டோடைய பெரிய கிருபையினால் இப்படி தான் சில வியாதிகள் எனக்கு வருமே வழியே, பெரிய வியாதினா எனக்கு ஆண்டோட அனுமதிக்கிறதே கிடையாது. சரிங்களா? அப்படியே கையெடுத்தாலும் ஒரே வாரத்தில் அது என்ன எனக்கு கூடிரும். ரொம்ப நாள்லாம் அது இழுத்துன்னு கிடக்காது, ஆறாமல் அந்த மாதிரினா எனக்கு இருக்கவே இருக்காது, டக்குன்னு அது கூடிரும். சரிங்களா? ஆண்டோடைய கிருபை தான் நான் சொல்கிறேன், ஆண்டோடைய பெரிய கிருபை தான். போன வாரம் வந்தவங்க எல்லாமே, எங்கள் வீட்டில் வந்தவங்க எல்லாமே என் தம்பியை பார்த்து என்ன வேடிக்கை வரோம், இன்னும் உங்கள் அண்ணன் இப்படி இருக்காரு, இப்படி ஓடுறாரு, ஓடி ஆடுறாரு. அவனுக்கெல்லாம் ஆச்சரியம். அவங்க அப்படி இல்லை. இப்போ என் தம்பியை பார்த்தீங்கன்னா அப்படி சொங்கி மாதிரி நடந்துன்னு கிடக்கான், கால் எழுத்துன்னு. என்னோட 3-4 வயசு சின்ன பையன். அவன் நடக்கிற பார்த்தா நம்மளுக்கே என்னடா இவன் கிழவன் ஆகிட்டு நம்மளோட மோசமாக இருக்கானேன்னு யோசிச்சு நேற்று விட கேட்டேன், என்னடா அப்படின்னு கேட்டேன். இல்லையா, நல்லா இருக்கேன். ஏன் சொல்ல கேட்டீங்கன்னா, கடவுள் சிலருக்கு சில கிருபைகளை கொடுத்துருக்கிறார். அதனால் எனக்கு வைத்தியன் வேண்டியதில்லைன்னு சொன்னால், இந்த வசனத்தை நான் ஏசு சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, ஏசு அதை 12 வசனம், ஏசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவனுக்கு வேண்டியதில்லை. இப்போ நல்லா இருக்கேன், எனக்கு டாக்டர் வேணுமானா தேவையில்லை, மருந்து வேணுமானா தேவையில்லை. சரிங்களா? தைலம் வேணுமானா தேவையில்லை. என் ரூமில் ஒரு மாத்திரை கூட இருக்காது. ஆனால் வந்தாங்க பாருங்கள், மாத்திரையை மூட்டை கட்டி கொண்டு வர்றாங்க. அது நினச்சா கஷ்டமாக இருக்குது. வேலைக்கு மாத்திரையை போடுறான், தண்ணியை குடிக்கிறான், வெந்நியை குடிக்கிறான், சாப்பிட்றதுக்கு முன்னே ஒன்று போடுறான், சாப்பிட்ட பிறகு ஒன்று போடுறான். அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைன்னா எனக்கு கிடையாது. இவனுக்கு கூட வராது, உனக்கு கூட வராதுல்ல. உனக்கு என்ன, உனக்கு நோய் வராது, சைத்தான்னா அடிக்கடியில் வரும். சரியா? மற்றபடி நோயெல்லாம் உனக்கு வரவே வராது. நீ தான் கண்டதுனா சாப்பிட்றல, அப்புறம் எப்படி உனக்கு நோய் வரும்? அவனுக்கு வராது. நான் பார்த்துருக்கேன். அவனுக்கு அவங்க அப்பாவுக்கு தான் நிறைய நோய். சரியா? வட்டி மூலமாக வாங்கி வச்சுருக்கார். சரி, இப்போ நான் என்ன சொல்கிறேன் கேட்டிங்கன்னா, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேணுங்க, வியாதிஸ்தனுக்கு வைத்தியன் கண்டிப்பாக வேணும். அப்போ வியாதிஸ்தனுக்கு வைத்தியன் இல்லைன்னா எங்கே போய் அவர் தன் சரீரத்தை சுகப்படுத்திக்குவார்? முடியாத ஒரு காரியம். ஆகவே இயேசு என்ன சொல்கிறார் கேட்டிங்கன்னா, இங்கு பிணியாளிங்கிறது யாரை சொல்கிறாருன்னா, ஆயக்காரர்களையும் பாவிகளையும் சொல்கிறார். பிணியாளிங்கிற அர்த்தம் நீங்கள் அதை அப்படி தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். பிணியாளிலாம் அங்கே குஷ்டரோகி, கண்ணு தெரியாதவன், செவிடன், முடவன் அப்படின்னா நீங்கள் நினைக்காதீங்க. அங்கே சொல்லுகிற வார்த்தை பிணியாளி என்கிறவன் யார் என்றால், அவன் ஆயக்காரர்களையும் பாவிகளையும் குறித்து தான் சொல்கிறார். ஆகவே
நீங்கள் கேட்குறவங்க பரிசேயர்கள் அவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா? அவங்க நல்லவங்க மாதிரி, அவங்க வல்லவங்க மாதிரி, அவங்க பெரியவங்க மாதிரி வெளிச்சம் போட்டு காட்டுறாங்க. ஆனால் இயேசு அவர்கள் சொல்கிற ஒரு வார்த்தை என்னவென்றால், எப்பா இந்த மாதிரி பிணியாளிகளுக்கு வைத்தியம் கண்டிப்பாக வேணும், சரியா? ஆனால் சுகமுள்ளவனு நீங்கள் தான் பிரசங்கம் பண்ணுறீங்களே, நீங்கள் தான் எல்லா விதமான காரியத்தையும் நீங்கள் முன்னெடுத்து செல்றீங்களே. ஒருத்தனை அடினா அடிக்கிறீங்க, ஒருத்தனை தள்ளுனா தள்ளுறீங்க. அப்படின்னா நீங்கள் உங்களுக்கெல்லாம் வைத்தியம் தேவையில்லை. இவர்கள் கடவுளை அறியாதவர்கள், வசனத்தை அறியாதவர்கள், பாவம் என்று நிதானிக்காதவர்கள், லஞ்சத்தை பற்றி கவலைப்படாதவங்க, இவர்களுக்கு வைத்தியம் வேணும் அப்படின்னு அங்கே சொல்கிறார். இனி உங்களுக்கு வைத்தியம் வேணுமா? நம்ம எனக்கு வைத்தியம் வேணும். நான் என்ன தான் சரீரத்தில் நல்ல பலசாலியாக இருந்தால் கூட சில நேரத்தில் மாம்சத்தில் சில பலவீனங்கள் நமக்கு வரும், சோர்வுகள் வரும். அப்போ வைத்தியம் நமக்கு வேணும். வைத்தியம்னா இந்த உலக வைத்தியரை காட்டிலும் பரலோக தேவனாகிய இயேசு கிறிஸ்துவ வைத்தியராக இருக்கிறார். அவர் நம்ம கூட இருக்கணும்னு விரும்பணும். இயேசு நம்ம கூட இருந்தால் அவரை போல வைத்தியர் யாருமே கிடையாது. அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் சொல்கிறார் பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியது. இப்போ நீங்கள் பிணியாளியாக இருந்தால் இயேசு கூட இருக்கணும். நான் எல்லாம் எனக்கு தெரியும், எனக்கு வசனம் தெரியும், எனக்கு பாட்டு தெரியும், எனக்கு ஆராதனை தெரியும், சபை என்னென்னு தெரியும், ஊழியம் என்னென்னு தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னா மனிதர்களை தேடி இல்லையா, உறவுகளை தேடி, நண்பர்களை தேடி இல்லையா, பாசமுள்ள நண்பர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, பாசமுள்ள சகோதரிகள், அவங்களாம் நம்பி நீங்கள் போனீங்கன்னா சிக்கலில் தான் மாட்டுவீங்க நீங்கள். ஆனால் இயேசுவை நம்பி போகும்போது இயேசு நம்மளுக்கு நல்ல வைத்தியராய் மருத்துவராக இருந்து நம்மளை மீட்கிறதுக்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அதனால தான் இயேசு நம்ம கூட எப்பொழுது இருக்கணும்னு நினைங்க, சரிங்களா? இன்னொரு வசனம் கூட பாருங்களேன். அதே மத்தேயு 4வது அதிகாரம் 24வது வசனத்தை நானே வாசிக்கிறேன். அவருடைய கீர்த்தி சிரியா தேசமெங்கும் பிரசித்தியமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு திமிர்வாதங்களையும் சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள், அவர்களை சொஸ்தமாக்கினார். இதை கொஞ்சம் கவனித்து பாருங்களேன். இதில் நம்ம எந்த லெவலில் இருக்கான்னு பாருங்கள். 24வது வசனம் மத்தேயு 4:24. அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தியமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும், சகலவித வியாதிகளையும், வேதனைகள், வியாதி வேற, வியாதிக்குள்ளே தான் வேதனை ஒழிஞ்சிருக்குது இல்லையா, வியாதிக்குள்ளே வேதனை ஒழிஞ்சிருக்குது. இங்கே வியாதிகளையும் வேதனைகளும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும், வியாதி வேதனை பிணியாளிகளையும், அப்புறம் இது பிணியை தாண்டி, வேதனையை தாண்டி, வியாதியை தாண்டி பிசாசு பிடித்திருந்தவர்களையும், பிசாசு சந்திர ரோகிகளையும், இதுக்கெல்லாம் இவங்கெல்லாம் வியாதி கிடையாது. பிசாசு பிடிச்சவங்க வியாதியா? இல்லை. பிசாசு சந்திர ரோகி அது ஒரு ஆவி. இவங்கன்னா வியாதினா பிசாசு பிடிச்சிருக்கவங்கள, சரிங்களா? பிசாசு பிடித்திருந்தவங்களையும் சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரங்க பார்த்துருக்கீங்களா? திமிர்வாதக்காரங்க என்ன சொன்னாலும் அடங்க மாட்டாங்க, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அது ஒரு திமிர்வாதம். முடக்குவாதம் இருக்குது, பக்கவாதம் இருக்குது, எத்தனையோ வாதம் இருக்குது. ஆனால் திமிர்வாதம்னு ஒன்று இருக்குது. இந்த வாதம்னா கீழ்ப்படியாமல் இருப்பாங்க அவங்க அப்படித்தான் அவங்களுடைய நிலைமை. அப்போ திமிர்வாதக்காரர்களையும் இடத்துல கொண்டு வந்தார்கள், அவர்களை அவர் சொஸ்தமாக்கினார். ஏசுட்ட இப்போ டாக்டர்கிட்ட கூட நீங்கள் மருத்துவர் பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு ஒரு மருத்துவர், பல்லுக்குனா ஒருத்தர், கண்ணுக்குனா ஒருத்தர். இப்போ இந்த அரவிந்த ஒரு ஆஸ்பத்திரி இருக்குது எங்கள் நம்ம மரக்காலத்தில், அவங்க எது பார்ப்பாங்க? கண்ணுக்கு மட்டும்தான் பார்ப்பாங்க. நம்ம இங்கே ஒரு பாபு டெண்டல் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுவார்? பல்லுக்கு மட்டும்தான் பார்ப்பார் இல்லையா? அப்புறம் ஜெய்சிங்கிட்டு போனீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, எல்லாத்துக்கும் பார்ப்பாங்க, சைட்டு மாணிக்கு பார்ப்பாங்க, சரிங்களா? ஆனால் அதே இது பாம்பு கடி, தேளு கடி, இதுக்கெல்லாம் போனீங்கன்னா தனியார் ஆஸ்பத்திரியில் சரியாக பார்க்க மாட்டாங்க. இது கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் அதற்குரிய ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. எல்லாத்துக்கும் மருத்துவர்கள் இருக்காங்க, சரிங்களா? ஆனால் இங்கே பிசாசு பிடித்தவர்களுக்கும் சந்திர ரோகிகளுக்கும் திமிர்வாதக்காரங்களுக்கும் எந்த டாக்டர்கிட்டையும் ட்ரீட்மெண்ட் கிடையாது.
ஏசுகிட்ட தான் வரணும். ஏசு தான் அந்த பிணிகளையை சுஸ்தமாக்கக்கூடிய வல்லமை ஏசுகிட்ட தான் இருக்குது. அதுதான் ஊழியத்துக்கு அருமையான பிள்ளைங்க போய் என்ன சொல்கிறாங்க, நான் உங்களுக்கு ஜெபம் பண்ணுறோம், உங்களுக்கு பேய் போயிடும், பிசாசு போயிடும், ஏவல் போயிடும், பில்லிசூனியம் போயிடும், மந்திரம் போயிடும், தந்திரம் போயிடும், காற்று கருப்பு எல்லா கசமாலம் போயிடுன்னு ஏன் சொல்கிறோம்? ஏசு அதை மீட்பதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். மற்ற டாக்டர்கிட்ட போனீங்கன்னா நீங்கள் காய்ச்சல்னா காய்ச்சலுக்கு ஊசி போடுவாங்க, சளினா அதுக்கு ஒரு மாத்திரை மருந்து கொடுப்பாங்க, இதுக்கெல்லாம் மருந்து டாக்டர் கொடுப்பாங்க. ஆனால் பேய்க்கு என்ன பண்ணுவாங்க? டாக்டர் கையை வச்சார்னா அந்த பேய் டாக்டருக்குள்ளேயும் போயிடும். ஆனால் டாக்டர் கொஞ்சம் உஷாராக இருப்பாங்க, நல்லா தான் இருக்கீங்க ஒன்றும் இல்லை வீட்டுக்கு போங்கன்னு அனுப்பிச்சிடுவாங்க. ஆனால் இங்கே பேய்களையும் நோய்கள் மாத்திரமல்ல, பேய்களையும் மற்ற திமிர்வாதக்காரர்களையும் தேவன் மாற்ற அவர் வைத்தியராக இருக்கிறார். முழு வைத்தியர். எல்லா வியாதிகளுக்கும் ஒரே மருத்துவர் யாருன்னா இயேசு ஒருவர் தான். ஆனால் பூமியில் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு டாக்டர். இப்போ பிசியோதெரப்பி, கால் கொஞ்சம் நரம்பு இழுத்துக்கிச்சா உடனே பிசியோதெரப்பியே போய் படுத்துக்குங்க. அவர் காலை என்ன பண்ணுவார்? ஏன்னா மாட்டி ஏதோ தேடி தடவி இழுத்து என்ன பண்ணுவார்? ஏதோ ஒரு வைத்தியம் பண்ணுறாங்க, காசையும் பிடுங்கிடுவாங்க இல்லையா? ஆனால் இயேசு கிறிஸ்துட்ட எந்த பிசியோதெரப்பியாவது உங்களுக்குள்ள பேயை வெட்ட முடியுமா? வெட்டவே முடியாது. ஆமாம். பிசாசை வெட்ட முடியுமா? வெட்ட முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் எல்லா வியாதிகளையும், ஆமாம், பேய் பிசாசு பில்லிசூனி ஏவல் எந்த ஒரு பலவீனமாக இருந்தாலும் இயேசுவாலை மாத்திரம்தான் விடுவிக்க முடியும். ஆகவே பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே. சுகமலம்னு தேவையில்லைங்க, சுகமலம்னு தேவையே கிடையாது. பிணியாளியாக இருந்தால் இயேசு நமக்கு தேவை. ஆகவே இயேசு இன்னைக்கு பிணியாளி, ஒருவேளை நீங்கள் நினைக்கிறீங்க எனக்கு சரீரத்தில் தான் பலவீனம் இல்லைன்னு நீங்கள் என்ன மாதிரி நீங்கள் சொல்லலாம். சரீரத்தில் உங்களை மாதிரி எனக்கு பலவீனமே கிடையாது. ஆனால் மனசளவில் நீங்கள் எவ்வளோ சோர்ந்து போயிருக்கீங்க, வாழ்க்கையில் மனசளவில் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கீங்க. இயேசு பார்க்குறாரு. இருதயம் நொந்து, வாழ்க்கை குன்றி, சமாதானத்தை இழந்து, சந்தோஷத்தை இழந்து, ஆமேன், நம்முடைய தூக்கத்தை இழந்து நீ தடுமாறுகிறவர் எத்தனை பேர் இருக்கீங்களே, உங்களுக்கு இயேசு வைத்தியராக இருக்கிறார். அவர் வேணும். வாழ்க்கையிலே நம்முடைய நிம்மதிக்காக, நம்முடைய சமாதானத்துக்காக, சந்தோஷத்துக்காக இயேசு நமக்கு வேணும். ஆனால் உலகம் என்ன பார்த்து சொல்லுது? இயேசுவை நம்ம ஏற்றுக்கொண்டதுனால இவர் பாவியான மனுஷன், இந்த பாவியிட்ட போய் இயேசு மாட்டிக்கிட்டார், இந்த பாவியிட்ட மாட்டிக்கிட்டார். அப்புறம் என்ன சொல்கிறாங்க? இந்த ஆயக்காரர்கள் மட்டும் உலக மனுஷன்ட்ட போய் இவங்க மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, இயேசுவை அழைத்தார், மத்தேயு அழைத்தார், வந்தார். நீங்கள் அழைச்சிங்கன்னா வர மாட்டாரா? நிச்சயமாக வருவார். ஆமேன். உங்களுக்கு வைத்தியராக இருப்பாருங்க, பூரண வைத்தியராக இருப்பார். இன்னும் நல்லா கவனிச்சுக்கங்க. எனக்கு 7 வயசாக தாண்டிடுச்சு வச்சுக்கங்களேன். 7 வயசு தாண்டிடுச்சு. கடவுளை கிருபைனால இருந்தான். எனக்கு நோய் வருது வச்சுக்கோங்க, வியாதி வருது, சுகமே கிடைக்கல, அதுக்காக சோர்ந்து போகணுமா? வயசாகிடுச்சுங்க, அவ்வளோதாங்க. அதுக்கு மேலே போய் நீ சோகம் கொடுங்க கேட்கவே கூடாது. ஆண்டவரே சோகம் கொடுங்க, எங்கள் பாஸ்ட்டுக்கு இன்னும் கொஞ்ச நாள் இருக்கவே கூடாது. 70 வயசு தானே கடவுள் சொல்லியிருக்காரு. 70 வயசுக்கு மேலே இருந்தால் என்ன அர்த்தம்? தப்பு. ஆனால் 70 வயசுக்கு மேலே வியாதி வந்தால் விட்டுருங்க, நல்லபடியாக போட்டோம். எதுக்கு இங்கேருந்து நோவோடு கிடக்கணுமா? அப்படியெல்லாம் கிடையாது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் வைத்தியராக இருந்தாருன்னா எனக்கு நோயே வராது. அப்படியே நோய் வந்தாலும் சரிப்படுத்திடுவார். சில நேரத்தில் அவர் வைத்தியம் பார்க்க மாட்டார், அவருக்கு வேணும்னு பிரியப்பட்டார் வச்சுங்களேன், அவர் ட்ரீட்மெண்ட்னா கொடுக்க மாட்டார், அவர் எடுத்துக்குவார், அழகாக எடுத்துக்குவார். அதுக்காக நீங்கள் வருத்தப்படக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் வைத்தியராய் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் உலக பார்வையில் அவங்க நம்மளை வித்தியாசமாக தான் மத்தையை பார்க்கும்போது இப்போ வித்தியாசமாக பார்க்குறாங்க. உன் வீட்டில் சாப்பிட கூட்டு வந்திருக்கேன், அவர் யார்? பெரிய போதகர். அவர் யார்? யூதர். ஆனால் நீ யார்? புறஜாதி. ஆனால் நீ வேலை செய்கிறது லஞ்ச லாவணியத்தில் வேலை செஞ்சு சம்பாதிக்கிற. உன் வீட்டில் வந்து அவர் சாப்பிட்றாரு, அவர் வைத்தியரா? பிணியாளிகளுக்கு வைத்தியம் வேண்டியது தான், சுகமுள்ளவனுக்கு தேவையே கிடையாது. பிரியமானவர்களே, நாம் என்னைக்கு நம்முடைய குறைகளை ஒத்துக்கொள்கிறோமோ, என்னைக்கு நம்முடைய குறைகளை குற்றங்களை ஏற்றுக்கொள்கிறோமோ, அன்னைக்கு தேவன் இயேசு கிறிஸ்து நம் வைத்தியராய் நிச்சயமாகவே வருவார். ஆனால் சில நேரத்தில் நம்ம ஏற்றுக்கொள்ள வசனம் யாக்கோப்பில் கூட சொல்கிறாரு,
விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். நீ உன்னுடைய ஜெபத்துக்கு அவ்வளோ வல்லமை இருக்குங்க. நான் என்னைக்கு நான் பலவீனன்னு உணர்ந்து நம்ம ஆண்டோட சமூகத்தில் ஒப்புக்கிற பிணியாளிகளுக்கு அவருடைய ஜெபம் நம்மளுக்கு சுகத்தை கொடுக்கறதா இருக்கிறது. இன்னொரு வசனத்தை கூட நான் சொல்லிவிட்டு அடுத்த காரியத்தை கடந்து போகிறேன் பாருங்கள். இன்னொரு வசனத்தை மட்டும் சொல்கிறேன். நிறைய காரியங்கள் இருக்குது, அதெல்லாம் சொல்ல முடியாது. சரிங்களா? சரி, வாசிக்கலாம். நானே வாசிக்கிறேன். சரிங்களா? லூக்கா இதே மத்தேயில முடிச்சுக்கிறேன். 14 மத்தேயு 14 அதிகாரம் 35வது வசனத்தை பாருங்கள். என் வாயை 14:35 நான் வாசிக்கிறேன், கவனிங்க. அவ்விடத்து மனுஷர் அவரை இன்னார் என்று அறிந்து சுற்றுப்புறங்கமும் செய்தி அனுப்பி பிணியாளிகள் எல்லாரையும் அவ்விடத்திலே கொண்டு வந்து. சரிங்களா? அப்புறம் 36 வசனம், அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். தொட்ட யாவரும் சுஸ்தமானார்கள். சரி, நீங்கள் எத்தனையோ ட்ரீட்மெண்ட் நம்ம எடுக்கிறோம், ஆனால் சுகம் கிடைக்க மாட்டேங்குது, ஆரோக்கியம் வர மாட்டேங்குது. ஆனால் இயேசு கிறிஸ்து எந்த ஒரு இதில் அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டார்களாம். அவ்விடத்து மனுஷர் இல்லையா, அவரை இன்னாரென்று அறிந்து, அவர் இன்னாரென்று அறிந்திருக்கிறார்கள். இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவ சபைக்குள்ளே இருக்கோம் இல்லையா, நடைமுறையில் நம்ம ஞானஸ்தானம் எடுத்தோம், அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், அந்நிய பாஷை பேசுகிறோம், ஊழியம் பண்ணுறோம். அவரை இன்னாரென்று அறியாதபடிக்கு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நிறைய பேர் அவர் இன்னாரென்று அறியாதபடிக்கு சுயமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவர்கள் அந்த 35 அவ்விடத்து மனுஷர் அவரை இன்னாரென்று அறிந்து சுற்றுப்புறமெங்கும் செய்தி அனுப்பி சொல்றாங்க, இயேசு வந்துட்டார், இயேசு வருகிறார், என்னுடைய கிராமத்துக்கு, என்னுடைய எல்லைக்கு வருகிறார், செய்தி சொல்லி அனுப்புகிறார்கள். சுற்றுப்புறமும் செய்தி அனுப்பி பிணியாளிகள் எல்லாரையும் இடத்துல கொண்டு வந்தார்கள். இதே ஊழியத்தை நான் செஞ்சேன்னா நான் தாங்குவேனா? நான் தாங்க மாட்டேன். என்னை நம்பி போஸ்ட் அடித்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி ஒட்டி இதோ வருகிறார் அப்படின்னு சொல்லி என்னை நம்பி ஒரு 10 பேர் வந்துட்டாங்கன்னா நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? நான் நைஸ்க்காக ஏதாச்சும் சாக்கு போக சொல்லி எஸ்கேப் ஆகிடுவேன். அப்படி தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் ஏசு அப்படி இல்லை, வர்றதெல்லாம் நோய் பிடிச்சது, எலும்பும் தோலும் வாழும் தோலுமாக வருது, சொங்கி போய் வருது. இதை மாதிரி நம்ம சபைக்கு இப்போ நம்ம சபையை எடுத்துக்கோமே, எல்லாம் நோய் பிடிச்சது வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்களே பக்கத்தில் உட்கார மாட்டீங்க, அங்கிட்டு போய் உட்காந்து தள்ளி போய் குளிக்கவே இல்லை, ட்ரெஸ்ஸு சரியில்லை, கவிச்சா அடிக்குது கவிச்சி, அப்படி என்ன பண்ணீங்க? தூரம் போய் உட்காந்துருவீங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தில் வந்ததெல்லாம் கவிச்சி, வந்ததெல்லாம் கப்பு, வந்ததெல்லாம் நோவு. என்ன நோவுன்னு கேட்டால் சேட்டு சொல்லுவார் என்ன நோவு வந்துருச்சுன்னு. அப்படிப்பட்ட நோவோடு வருதுங்க. யாருங்க ஏற்றுக்குவாங்க சொல்லுங்க? அப்போ இயேசு கிறிஸ்து அவ்வளோ நோவான மக்களை ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கு என்ன பண்ணாராம் போட்டிருக்குது. 36 வசனம், பிணியாளிகள் எல்லாரையும் அவரிடத்துல கொண்டு வந்து 36 வசனம், அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாக தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவர் வேண்டிக் கொண்டார்கள். தொட்டை யாவரும் சுஸ்தம். தொட்டை ஏங்க 100க்கு 100ங்க, 100க்கு 100ங்க. 100 பேர் தொட்டாங்கன்னா 100 பேருக்கு விடுதலை. இப்போ நம்ம டாக்டர்கிட்ட போய் பாருங்களேன், 100 பேர் போனால் 10 பேருக்கு தான் சுகம் கொடுப்பான். 10 பேருக்கு அவங்களுடைய ட்ரீட்மெண்ட்டில் சுகமாயிடுவாங்க. மீதி 90 பேர் லொக்கு 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 லொக்குன்னு இருமிக்கிட்டு கிடப்பாங்க. பாருங்களேன், ஒரு நோவும் போகிறேன், வரும்போது மற்றதை நான் செய்கிறேன் என்று சொல்லி ஒப்பு வைத்து போனான். இதில் நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னீங்கன்னா, ஆசாரிய ஊழியம் செய்கிறவன் அவன் பெரியவனா இல்லையா? பலி செலுத்த போகிறான், ஆசாரிய பலி செலுத்துவான், லேவியம் பலி செலுத்துவான். இந்த பலியனா அங்கே செல்லுபடி ஆகவில்லை. வந்து அவனை தூக்கி அவனை உட்கார வைத்து சுய வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு அங்கே போய் மருத்துவமனையில் அவனுக்கு வைத்தியம் பார்த்தான் பார்த்தீங்களா? அதுதாங்க அவனுடைய இரக்கத்தை தான் தேவன் முன்ன கொண்டு வர்றாரு. அவன் அல்ல, அந்த லேவியன் அல்ல, அந்த ஆசாரியன் அல்ல, இந்த சமாரியனே இரக்கம், அவனுக்கு இரக்கம் செஞ்சவன் தான் மிக முக்கியம் என்று சொல்லி என்ன செய்கிறார்? இரக்கம் செய்தவனை தேவன் மேலே கொண்டு வருகிறார்.
இன்னைக்கு இறக்கப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். மத்திய சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கு 5வது அதிகாரத்தில். உங்களுக்கு இறக்கம் இருக்கா? உங்களுடைய சபையில் நம்முடைய கூட பழகிறவர்கள் மேலே உங்களுக்கு இறக்கம் இருக்கா? சும்மா சும்மா கோச்சிக்கிறீங்களா? சும்மா சும்மா கசப்பாக நீங்கள் நடந்துக்கிறீங்களா? உங்களுக்கு இறக்க குணம் வேணும் இல்லையா? நீ சபையில் இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை, ஊழியம் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை இல்லையா? உங்களுக்கு இறக்க குணம்னு ஒன்று வேணும் இல்லையா? இறங்கி வந்த சமாரியானை போல் நீங்கள் இறங்கணும் இல்லையா? அதுதான் நம்ம கிறிஸ்தவர்கள் என்பது சாட்சி. நீங்கள் நிறைய பேருக்கு இறக்கமே கிடையாது. மேட்டிமை, சுயம், ஆசாரியனை போல நல்ல சிலுவை போடணும், டாலர் போடணும், ஜிப்பா போடணும், ஆமாம் கயிறு கட்டி தொங்க விடணும், இதெல்லாம் ஆசை. ஆனால் இறக்க வரதெல்லாம் கிடையாது. பிரியமானவர்களே, இங்கே அதைத்தான் இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். பலியை நான் விரும்பலப்பா, பலி 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 எனக்கு தேவையில்லை. நீ 100 ஆடு வெட்டணும் இல்லையா? நீ 12 மணி நேரம் உபவாசம் இருக்கணும், இதெல்லாம் ஆண்டவர் விரும்பலை. இதெல்லாம் விரும்பலை. நீங்களா ஒரு முயற்சி எடுத்துக்கிறீங்க. 12 மணி நேரம் உபவாசம், ஆமாம் உபவாசம், அதனால் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ச்சிக்கு நல்லது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை காட்டிலும் நீங்கள் இரக்க குணமுடையவர்களாக இருக்கணும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். உனக்கு இறக்க குணம் இருக்கா? கடைசியாக ஒரு பகுதி சரிங்களா? அதே 13வது வசனம். நீதிமான்களே அல்ல, பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன். இயேசு கிறிஸ்து எதுக்கு வந்தார் இந்த பூமியில்? நீதிமான தேடியெல்லாம் வரலங்க. ஆமாம், அந்த காலத்தில் பாப்பா 10 வசனம் சொல்லிச்சு இல்லையா? 10 கட்டளை இல்லை, யாரும் சொல்லாத வார்த்தைகள். இந்த இதுவரையும் ஆரம்ப சபையில் 10 கட்டளைலாம் சொல்லலை. இந்த பொண்ணு நல்லா சொல்லிச்சு. அதனால் அவங்க என்ன சொல்ல, இந்த 10 கட்டளை முடின்னு நடந்தால் அவங்க நீதிமான் நினச்சிட்டாங்க. நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 11வது வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். நீதிமானுக்குரிய ஆசீர்வாதம் அவ்வளோ இருக்குங்க. நீதிமானுக்குரிய ஆசீர்வாதங்களை அள்ளி வச்சிருக்கிறாரு நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 11வது அதிகாரத்தில். ஆனால் இங்கே இயேசு என்ன சொல்லுகிறார்? மத்தேயு 9வது அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தில், நீதிமான்களே அல்ல, நான் நீதிமான், நீதிமானுடைய காரியம் வாய்க்கும், நீதிமான் செழிப்பான், நீதிமானுடைய சந்ததி ஆசீர்வாதமாக இருக்கும், நல்லது, எல்லாம் நல்லது, எதுவுமே குறை கிடையாது. இயேசு சொல்றது எல்லாமே நல்லது. ஆனால் இங்கே இயேசு என்ன சொல்லுகிறார்? நான் இந்த பரலோகத்திலேருந்து இந்த பூலோகத்துக்கு வந்தது, நான் நீதிமான்களை அழைக்கிறதுக்கு நான் வரல, நீதிமான்களை கௌரவப்படுத்துறதுக்கு நான் வரல. இவர் யார் தெரியுமா? இவர் நீதிமான். இந்த பாஸ்டர், இந்த ரெவரண்ட், இந்த ஐயர் இல்லையா, இந்த ஊழியர், இந்த எவாஞ்சலிஸ்ட், நிறைய பேர் சொல்கிறாங்களே இவர் பிஷப் வேறு. இவங்கள பார்க்கறதுக்காக இயேசு வரலங்க. பிஷப்பை பார்க்கறதுக்கு, ரெவரண்டை பார்க்குற இயேசு வரல. இதெல்லாம் குப்பை, இதெல்லாம் குப்பைங்க. இந்த குப்பையை தான் நிறைய பேர் பிடிச்சிட்டு என்ன பண்ணுறாங்க? நான் பிஷப்பு, நான் ரெவரண்டு, நான் பாஸ்டரு, இதெல்லாம் குப்பை, சரியான குப்பை, கீழ்த்தரமான குப்பை. இதுக்காக இயேசு வந்தார்? இதுக்காக இயேசு வரல. வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 2 தீமோத்தேயு 1:16 சொல்ல 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு 1:14 சொல்லு, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த பூமியிலே வந்தார். எதுக்கு வந்தார் இயேசுனாரு? பாவிகளை ரட்சிப்பதற்காக. பாவி யாரு? நீங்களே நானும் தான். இயேசு தெரிந்து கொண்டதுனால நீங்க நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கீங்க. அதனால இயேசு பாவிகளை, இங்க வாசிக்கிறோம், பாவிகளை மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன். இயேசு எதுக்கு வந்தாரு? பாவிகையா இருந்த, குப்பையா இருந்த, நாற்றமா இருந்த, குழியிலே கடந்த, பலவிதமான சாபத்திலையும் பாவத்திலையும் பீடிக்கப்பட்டு கடந்த என்னை மீட்பதற்காக இயேசு வந்தார். அவர் பழைய ஏற்பாட்டின்படி பிரதான ஆசாரியரை ரட்சிப்பதற்காகவோ இல்லையா, பலி செலுத்துகிற லேவியரை ரட்சிப்பதற்காகவோ இயேசு வரவில்லை. புறஜாதியாய் கிடந்த உங்களை என்னை மீட்பதற்காக இயேசு இந்த பூமியிலே வந்தார். இயேசு வந்ததுனால தான் எனக்கு ரட்சிப்பு, இயேசு வந்ததுனால தான் எனக்கு விடுதலை, இயேசு வந்ததுனால தான் அபிஷேகம், இயேசு வந்ததுனால தான் எனக்கு மதிப்பு, மரியாதை எல்லாவற்றையும் தேவன் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு இந்த ஒரு பாக்கியத்தை நீங்கள் பெற்றவர்கள் நீங்கள் யார்? நீங்கள் நானும் சாதாரண ஆட்களா? இயேசு எதற்காக வந்தார்? பாவியா இருந்த என்னை
நீதிமானாய் மனம் திரும்புவதற்காக தேவன் என்னை தேடி வந்தார். இதுதாங்க விஷயம், வேறு ஒன்றும் கிடையாது. சரிங்களா? ஆகவே வசனங்கள்லாம் சொல்கிறதுக்கு நேரம் கிடையாது, நான் முடித்து கொள்ளுகிறேன். சரிங்களா? அதனால் இயேசு கிறிஸ்து இந்த 9வது மத்தேயு 9வது அதிகாரத்தில் நீங்கள் 10லேருந்து மறுபடியும் 13ஆம் வசனம் முடியும் நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். சரிங்களா? அவர் ஆயக்காரனாகிய மத்தேயுடைய வீட்டில் தங்கியிருக்கும்போது அவரோடு கூட இருந்தவர்கள் பாவிகளும் இல்லையா, ஆயக்காரர்களும் நிரம்பி இருந்தார்கள். இயேசு பாவியை பார்த்து நீ வராதன்னு சொல்லலை இல்லையா, இந்த உலக மனுஷரை பார்த்து தூரப்போன்னு சொல்ல, அவர்களை சேர்த்து வைத்து அவர்களோடு பந்தி இருந்து அவர்களை ஆதாயப்படுத்தும்படியாக இயேசு அவர்களை எப்படி பார்த்தா தெரியுமா? இவர்கள் பிணியாளி, இவர்களுக்கு வைத்தியனாகிய நான் வேண்டும் என்று. இயேசு என்ன நினைச்சா தெரியுமா? இவர்கள் பலி செலுத்தத்தான் யூதர்களும் லேவியர்களும் முனைப்போடு இருக்காங்க, ஆனால் இரக்கம் இல்லாமல் இருக்காங்க. இரக்கம் இல்லை கொஞ்சம் கூட. இப்போ பரிசேயருக்கு இரக்கம் இருக்கானா? இல்லவே இல்லை. பரிசேயருக்கு இரக்கமே இல்லை. அவருடைய பாரம்பரியத்தில் ரொம்ப வைராக்கியமாக இருக்காங்க, ஆனால் சக மனிதனிடத்தில் இரக்கமற்றவர்களாக இருக்கிறாங்க. ஆகவே நான் பலியை விரும்பலை, நான் இரக்கத்தை விரும்புகிறேன். நீங்கள் நம்முடைய சபையில் நான் எனக்கு சொல்லிக் கொள்கிற ஒரு காரியம், நீங்கள் இந்த பூமியில் மற்றவர்களுக்கு நல்ல வைத்தியராய் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வரும்போது அவர் பிணியாளிகளுக்கு வைத்தியராய் காணப்பட்டார். சுகமுள்ளவனுக்காக அல்ல, நல்லா இருக்கேன் நான் வசதியாக இருக்கேன் அவங்களுக்காக இல்லை. எவ்வளோ பேர் தரித்திரத்துலேயும் பலவீனத்துலையும் இருக்காங்க, அவளுக்கு நீங்கள் நல்ல வைத்தியராக இருங்கள். ரெண்டாவது, பலியே நீங்கள் சொல்லி நான் சரியாக இருக்கேன் நீங்கள் கடவுளுக்கு முன்னாடி சொல்லாதீங்க. நான் 1000 சோத்திர பலி சொல்கிறேன், அதெல்லாம் வேஸ்ட்டு. நான் இந்த பதவியில் இருக்கேன், வேஸ்ட்டு. ஊழியக்காரன் பாருங்கள் அலையிறான் பாருங்கள் பதவிக்கு, ஒன்றுமில்லாத சொத்தைக்குன்னா அலையிறான் பதவிக்கு. நான் அந்த பதவியில் இருக்கேன். ஒரு பாஸ்ட்டு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு நடத்துகிறாரு, திங்கக்கிழமை வர்ற காணிக்கை எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாரு, ஊர் சுற்றுறாரு. ஊர் சுற்றிட்டு ஸ்டேட்டஸ் போகிறாரு பாருங்க, இப்படி நிற்கிறாரு அப்படி நிற்கிறாரு. ஆமாம், லைட் எரியுது. இவர் இந்து கோயில் என்னென்னு ஒரு ஸ்டேட்டஸ் போடுறாரு, மசூதியில் ஒரு ஸ்டேட்டஸ் போடுறாரு. என்னையா பகுமானதெல்லாம்? யார் கொடுத்த கிருபை? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு நடத்து வர்ற காணிக்கை எடுத்து அடுத்த நாளே போய் என்ன பண்ணுறது, கசம்சா பண்ணுறது. இவர்கள் எப்படி இவங்கன்னா என்னத்தான் ஊழியம் செஞ்சு இவங்க தேசத்துக்கு சாட்சி ரட்சிப்பை கொண்டு வர போகிறாங்க, எழுப்புதலை கொண்டு வர போகிறாங்க? ஒன்றும் நடக்காது. அவர்களால் சபை குப்பை, சமுதாயம் குப்பை, நாட்டுக்கு கேடு, வீட்டுக்கு கேடு, சமுதாயத்துக்கு கேடு. அவங்களால கீழே ஒரு இந்த கான்ஃபரன்ஸுக்காக நான் இங்கே இருக்கிறேன். வாரமாக கான்ஃபரன்ஸ் நடக்குது. கான்ஃபரன்ஸ் கேட்டால் கான்ஃபரன்ஸ், ஊர் சுற்றுறது ஒரு கான்ஃபரன்ஸ். ஹோட்டலில் அவர் ஆயக்காரன்னு பார்க்கல, பாவிகள்னு பார்க்கல, எல்லாரோட சமமாய் வாழ்ந்து இந்த பூமியில் தம்முடைய ஊழியத்தை செய்தார். அதே போல் நாமும் கூட இந்த பூமியில் வாழ்கிற நாட்களில் சமமாக, வேற்றுமை இல்லாமல் சமமாக இருந்து ஊழியம் செய்து சபையை வளர்ப்போம், ஊழியத்தை வளர்ப்போம், இயேசுக்கு சாட்சியாய் நிற்போம். ஆண்டு நம்மை ஆசீர்வதிப்பாராக. கடைசி ஜெபத்தை நம்முடைய டேவிட் ராஜ் அவங்க ஜெபம் பண்ணுவாங்க.